மலேசியாவில் மருந்து பற்றாக்குறையால் திண்டாடும் நீரிழிவு நோயாளிகள். உடல் எடை குறைப்புக்கு தீர்வாக கருதப்படும் ஒசாம்பிக் மருந்து மீதான மோகம் உலகெங்கும் அதிகரித்துள்ள வேளையில் மலேசியாவில் அது பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளது. நீரிழிவை கட்டுக்குள் வைக்க பயன்படுத்தப்படும் அந்த மருந்துக்கான தேவை அதிகரித்ததால் தட்டுப்பாடு ஏற்பட்டிருப்பதாக மலேசிய மருந்து கடைகள் கூறுகின்றன. மலேசிய மருந்தாளர்கள் சங்க தலைவர் ஹம்ராஹி புவாங் ஒசாம்பிக் மருந்துக்கான பற்றாக்குறையை உறுதி செய்துள்ளார். நீரிழிவு பாதிப்பு இல்லாதோரும் உடல் எடையை குறைப்பதற்காக அந்த மருந்தை நாடுவது இதற்கு காரணம் என அவர் குறிப்பிட்டார். ஒசாம்பிக் மருந்து மருத்துவரின் பரிந்துரையின் பேரில் மட்டுமே கிடைக்கக்கூடியது என்ற போதும் நீரிழிவு நோய் இல்லாதவர்களும் எப்படியோ அதை பெறுவதை அவர் சுட்டிக்காட்டினார். மலேசியாவில் உடல் எடையை குறைப்பதற்கு ஒசாம்பிக் மருந்து அங்கீகாரம் பெறாத நிலையில் நீரிழிவு நோய் இல்லாத பலர் அதை பயன்படுத்துவதாக தகவல்கள் கூறுகின்றன. மருத்துவரின் கவனிப்பின்றி ஒப்புதல் வழங்கப்படாத உடற்கோளாறுகளுக்கு மருந்துகளை பயன்படுத்துவது தவறு என்று அவர் எச்சரித்தார். ஒசாம்பிக் மருந்தின் பக்க விளைவுகளில் இரத்தத்தில் சர்க்கரையின் அளவை வெகுவாக குறைத்தாலும் அது உயிருக்கு ஆபத்து நேரக்கூடும் என்றார் அவர். தேவையற்ற பின்விளைவுகளை தடுக்க மருந்துகளை சரியாக பயன்படுத்தும் விதம் குறித்து பொதுமக்கள் எப்போதும் மருந்தாளரை ஆலோசிப்பது அவசியம் என அம்ராஹி புவாங் மேலும் தெரிவித்தார். கல்வி, பொருளாதாரம், சமூகத்தொண்டு, அரசியல், சினிமா, இலக்கியம், ஆன்மீகம் உள்ளிட்ட சுவாரஸ்யமான உலக நிகழ்வுகளை, தகவல்களை தெரிந்து கொள்ள உங்கள் வர்த்தக நண்பன் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.